வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திரௌபதி இரண்டாம் பாகம். அந்த படம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் 23 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் என்ன கதை, இந்த படத்துக்கு யாரெல்லாம் எதிரிகள், அதை பற்றி நீ பார்க்க போறோம். முதல்ல எதிரிகள், இந்த தூசி துரும்புல பார்த்துடலாமா? முதல்ல விசிகா கும்பல், அப்புறம் பார்த்தா நம்ம பாரஞ்சித் குரூப்பு, ரெண்டு ஒன்று தான், இருந்தாலும் தனித்தனியாக அடிக்கிறாங்களாமா. முதல்ல அந்த விசிக கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆள் செட் பண்ணி அந்த படத்தோட ரிவ்யூ கெடுக்கிறாங்க. முதல் நாள் 2 நாளும் இதே தான் வேலை. நான் முதல் நாள் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ பார்க்கலான்னு வரேன். ரிப்பீட்டடாக சில பேர் மட்டும் தப்பாக சொல்கிறாங்க, சில பேர் எல்லாமே முக்கால்வாசி பேர் நல்லா சொல்கிறாங்க, இந்த கால்வாசி பேர் தப்பாக சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தா ஒரு 3 பேர் ரிப்பீட்டட் ரிவ்யூ. என்ன ரிப்பீட்டட் ரிவ்யூனா, ஜாக்சன் படம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கும் திரௌபதிக்கும் ஒரு 3 பேர் கண்டினியூ ரிவ்யூ தராங்க. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திரௌபதி தராங்க. அந்த திரௌபதி படம் இவங்க பார்க்காமலே ரிவ்யூ தராங்க. நான் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ பார்க்கலான்னு வரேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திரௌபதி ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ என்ன டைம்னு பாருங்க, படம் அப்போதான் ஓடிட்டு இருக்கு, அதுக்குள்ள ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஸ்கிரீன்ஷாட் மேலே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அந்த வீடியோ கூட டைமிங் எப்போ போட்டாங்க டைமிங்கும் என்னோட ஃபோனில் இருந்த டைமிங்கும் பாருங்க. ஒரே டைமில் 2 வீடியோ முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டைம் மட்டும் மேலே என்னோட மொபைலில் பாருங்க. இவங்க ஒரு ஷோ 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 11 சில தேட்டர் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஷோ 2 மணி தான் முடியும். நான் எப்போ அந்த 2 ரிவ்யூ பார்த்துருக்க மாட்டோம் பாருங்க. அதுக்குள்ள இவங்க எப்படி 2 படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ தராங்க. இந்த மாதிரி ஆள்லாம் செட் பண்ணி கேவலமான வேலைங்கெல்லாம் பார்க்குறாங்க இந்த விசிக கும்பல். அப்புறம் இந்த பாரஞ்சித் குரூப் ஆன்லைன் ரேட்டிங் திரௌபதி அதிகமாகுதுன்ட்டு அந்த ரேட்டிங்கை குறைக்குது வேலைலாம் கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்கு. திரௌபதி இரண்டாம் பாகத்தோட கதையை பார்க்கலாமா? முதல்ல நம்ம காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன். காடவராயன் கோப்பெருஞ்சிங்கர் யாருன்னா, செஞ்சு கோட்டை கட்டிய காடவர்கள். காடவர்கள் யாருன்னா, பல்லவர் வழி வந்தவர்கள். அப்புறம் நம்ம காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் யாருன்னா, நம்ம 3ஆம் ராஜராஜ சோழனோட மருமகன். காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் யாருன்னா, நம்ம 3ஆம் ராஜராஜ சோழனையே சிறையில் அடித்த ஒரு மன்னர். அதாவது அவரோட மாமாவையே சிறையில் அடித்தாரு. அது ஒரு போர், சின்ன போர். அது நம்ம 3ஆம் வீர வல்லாள மகாராஜா. இவர் யாருன்னா, ஒய்சால மன்னர். ஒய்சாலர்கள் வேளிர் வழி வந்தவர்கள். வேளிர் என்றால் வன்னியர்கள். வன்னியர் வழி வந்தவர்களே ஒய்சாலர்கள். நம்ம 3ஆம் வீர வல்லாள மகாராஜா யாருன்னா, திருவண்ணாமலைய ராஜகோபுரம், அண்ணாமலை கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டிய வள்ளல் இவர் செய்த தானம் தர்மத்தை கண்டு சிவபெருமானே இவருக்கு வரம் கொடுத்தாரு. வரம் என்னன்னா, இவர் இறந்த பிறகு இவர் நாட்டையும் பாதுகாப்பேன், இவருக்கு திதி கொடுப்பேன், இறந்த பிறகு திதி கொடுப்பேன் என்று ஒரு வரம் தராரு. இவர் சொன்னபடியே 700 வருடமாக நம்ம வீர வல்லாள மகாராஜாவுக்கு நம்ம சிவனே திதி கொடுக்கறாரு. சிவன் எப்போ திதி கொடுத்தாரு? 700 வருஷமா? நம்ம வன்னிய புராணம் இருக்குல்ல, சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த உத்தர வன்னியர், அதாவது நம்ம சிவனோட மகன். சிவன் மகனே இருக்கும்போது சிவன் தேவையா? நம்ம வன்னியர்கள் 700 வருடமாக நம்ம வீர வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கறாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த சிறுத்தை கும்பலுக்கு அரிப்பு எடுத்து சுத்திட்டு இருக்குங்க. ஒரு தமிழ் மன்னர் படமா பார்க்காம ஒரு ஜாதி படமா அவங்க பார்க்கறதுனாலதான் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச இந்த விசிக கும்பலை, அதுதான் ஒரு தமிழ் மன்னர் படம் யாருக்கும் தெரியாம இருக்கு. அப்புறம் இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். வன்னியர் தான் பார்க்கணும் இல்லை,
எல்லாருமே பார்க்கணும். பார்த்தாதான் எனக்கே முதல் டைம் பார்க்கும்போது வந்து இந்த படம் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப பெருசு இம்பேக்ட் ஆகல. அடுத்த முறை பார்க்கும் போதும் மறுபடியும் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்ககிட்ட கேட்கும் போதும் அவங்க சொல்றது அந்த எல்லாம் அப்படியே இருக்கு, டிஎன்பிசி வரா மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து குழந்தைகள் சொல்றாங்க நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. பெரியவங்கலாம் சொல்றாங்க இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலான்றாங்க. எனக்கே வந்து ஆர்வமாகுது இன்னும் கேட்க கேட்க. நம்மளுக்கு வந்து வரலாறு தெரியாம இருந்தாலும் எனக்கு அது பார்க்கும்போது போட அப்படின்னு இருக்கு. ஆனா வரலாறு தெரிஞ்சு நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வியப்பா இருக்கும். அது இந்த மன்னர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது மோகன்ஜி வந்து சிறப்பாக எடுத்திருக்காரு. அவர் ஒரு வாழ்த்துக்கள். இது வந்து எல்லா தமிழ்நாட்டு மக்களும் இல்லை, இந்திய மக்களே வந்து பார்க்க போறாங்க. அதுக்கு நீங்க முதல்ல தமிழ்நாட்டில் இந்த படத்தை வந்து வெற்றி அடை செய்யணும்.